பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வது மற்றும் ஒரு நாட்டின் இறுதி இலக்கு அல்ல என்றும், நிலையான எதிர்கால பயணத்திற்கு பரந்த அளவிலான பொருளாதார மற்றும் நிறுவன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை தொழில்சார் நிபுணர்கள் சங்கத்தின் 39வது வருடாந்த மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட நேற்று உரையாற்றிய போதே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கை முன்னோக்கி பொருளாதார நெருக்கடி அப்பால் எனும் தலைப்பின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 39வது வருடாந்த மாநாட்டில் OPA-இன் உத்தியோகபூர்வ சஞ்சிகை பிரதமரிடம் கையளிக்கப்பட்டதுடன் 39வது வருடாந்த மாநாட்டின் உத்தியோகபூர்வ இலச்சினையும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர், கடந்த சில ஆண்டுகளாக நமது நாட்டிற்கும் மக்களுக்கும் பாரிய சவால்கள் மிக்க காலப்பகுதியாக அமைந்திருந்ததோடு, பொருளாதார, சமூக மற்றும் நிறுவன ரீதியாக நாடு பல பாரிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்தது. ஆனால் மக்களின் நம்பிக்கையை சீர்குலைந்தவுடன் நாட்டின் எதிர்காலம் குறித்து பாரிய நிச்சயமற்ற தன்மை உருவானது. ஆயினும் நாம் எதிர்காலத்தை நோக்கும் போது ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நெருக்கடியிலிருந்து மீள்வது என்பது மாத்திரம் எமது இறுதி இலக்காக அல்ல என்பதாகும். மீட்சி அடைவதன் மூலம் அடித்தளம் மட்டுமே உருவாக்கப்படுகின்றன. ஒரு நாடு நிலையான எதிர்கால பயணத்தை முன்னெடுக்க முடிவதற்கு இதனூடாக ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரமே சாத்தியமாகும். இந்த வருட மாநாட்டின் தலைப்பாகிய இலங்கை முன்னோக்கி பொருளாதார நெருக்கடிக்கு அப்பால் எனும் கருப்பொருள் உணர்த்துவது அதனையே ஆகும். நமது இலக்கு இயல்பு நிலையை அடைவது மாத்திரம் இருந்தல் ஆகாது. மாறாக பலமான நிறுவன முறைமையும் பலமான பொருளாதாரமும் தரமான பொதுச்சேவை மற்றும் ஒவ்வொரு பிரஜையும் முன்னோக்கி செல்லக்கூடிய சூழலும் நிலவும் நாட்டை உருவாக்குவதாகவே இருக்க வேண்டும். நாம் இருந்த இடத்திற்கே திரும்பி செல்வதற்கு பதிலாக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய புத்தாக்கங்கள் நிறைந்த அனைவருக்கும் நியாயமான ஒரு நாட்டை உருவாக்குவதே நமது உண்மையான நோக்கமாகும். இந்த நோக்கத்தை அடைவதற்கு பொருளாதார வளர்ச்சி அல்லது பௌதிக அபிவிருத்தியினால் மாத்திரமே இயலாது. அதற்கு வெளிப்படைத்தன்மை மிக்க அரச நிர்வாகத்துடன் நாட்டின் அறிவு மற்றும் தொழில்சார் அனுபவங்களை சரியான விதத்தில் பயன்படுத்துவது அத்தியாவசியமாகும். இதனாலேயே OPA போன்ற தொழில்சார் அமைப்புகளும் பாரிய பொறுப்பை சுமத்துகின்றன. நமது நாட்டின் அனைத்து துறைகளினதும் முன்னேற்றத்திற்கு தொழில்சார் நிபுணர்களிடமிருந்து கிடைக்கும் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாகும். ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்பது பௌதிக வளங்களால் மாத்திரம் தீர்மானிக்கப்படுவதில்லை. மாறாக அந்த நாட்டு மக்களின் அறிவு, திறன் மற்றும் அனுபவங்களை எந்த அளவிற்கு நாட்டிற்கு பயன்படுத்துகின்றார்கள் என்பதிலேயே தீர்மானிக்கப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு தொழில்சார் நிபுணர்களுக்கும் இடையில் ஏற்படும் ஒற்றுமை, ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் மிக முக்கியமாக அமைகிறது. இந்த அரசாங்கம் என்ற வகையில் சரியான கொள்கைகளை உருவாக்க வேண்டுமாயின் ஆராய்ச்சி, புள்ளி விபரங்கள் மற்றும் நடைமுறை அனுபவங்களை கொண்ட தொழில்சார் நிபுணர்களின் கருத்துக்கள் அத்தியாவசியமானதாகும் என்பதே எமது நம்பிக்கையாகும். கொள்கை என்பது ஒரு காகிதத்திற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தது ஒன்றல்ல. மாறாக அது மக்களின் அன்றாட வாழ்க்கை மீது சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்று நமது வேகமாக மாற்றமடைந்து வரும் ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் காலநிலை மாற்றங்கள் போன்ற பல விடயங்கள் உலகை புதியதொரு பாதைக்கு இட்டுச் சென்று கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்ப அறிவுக்கு மேலதிகமாக ஒவ்வொரு தொழில்சார் நிபுணர்களுக்கும் சமூக பொறுப்பு, ஒழுக்க நெறி சார்ந்த தலைமைத்துவம் இருத்தல் வேண்டும். போலி தகவல்கள் வேகமாக பரவும் இத்தகைய யுகத்தில் சான்றுகள் மற்றும் அறிவியல் அடிப்படையிலிருந்து கருத்துக்களை வெளியிடுவது ஒரு ஜனநாயக பண்புகளை பாதுகாக்கும் தொழில்சார் நிபுணர்களின் பிரதான பொறுப்பாகும் என்றும் பிரதமர் மேலும் இதன் போது தெரிவித்துள்ளார். That our ambition must extend beyond restoring stability. We must focus on building a country with stronger institutions, a more dynamic and inclusive economy, more responsive public services, and a society where every citizen has the opportunity to contribute, participate, and benefit from progress and from development. Our aspiration is not to simply return to where we were or some imagined past where everything was wonderful, but to build a Sri Lanka that is respectful of our heritage, respectful of our past, but imagines a more resilient, innovative, inclusive, confident country. Achieving this vision requires more than economic growth or physical infrastructure. It requires institutions that function effectively, governance that earns public trust, and a collective commitment to using knowledge and expertise for the common good.
This is where professionals, organizations such as the OPA have such a vital role to play. The contribution of professionals to national development is reflected across every area of public policy and governance. All of you have something to contribute, have contributed, and I have no doubt will continue to contribute as we move along on this journey. But I want to make use of this opportunity to also request that when we think about our contribution and when we think about how we can be part of this transformative journey, I would request that we reflect, we use this moment to reflect also on a few important questions. I think the President-elect posed a very important question in his speech. What kind of Sri Lanka do we really want? What kind of society do we imagine? I think that's the most important question that we need to answer today. What is it that we imagine? What is the kind of country we imagine for our children, for our grandchildren? I think once we imagine that, then we can work backwards and figure out how we want to get there. But we need to have that dream and we need to imagine that country. And in that imagination, I think we also need as professionals, as professional associations, to ask what is the role of professionals and what is the role of professional associations in getting to that dream, in achieving those goals. Traditionally, when you talk about professional associations, you tend to think of professional associations as very exclusive groups that are focused on the interests of that particular group. Yes, they would extend themselves to thinking about quality and increasing their professionalism, but it's still a conversation that's, in a way, very exclusive. It happens within a certain group of people who think of themselves as very special in that particular sector. But I think what OPA's theme, if we look at what OPA's theme is this evening, and if we think about what it is our country needs right now, it is to be able to think beyond our professional interests or the interests of our professional group or association, and think beyond into asking ourselves what is good for our country at large, not just what is good for us, what is good for our association, what is good for our profession at this moment in time, but indeed what is good for our entire country at this moment in time. And I think this is where OPA's strength and potential can be extremely useful, because OPA is not constituted of any one association or organization or representing any one group or interest, but is a collective and is perfectly situated in a way to be able to think beyond the narrow interests of one particular group and to really look towards the entire country. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.